ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் 113 சேனல். இது பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டு பேப்பர் 2க்கான மேக்ஸுக்கான ஆன்சர் கீ பார்ப்போம். தொடர்ந்து கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கம் இடையுள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானம் சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 100 வீதம் ஆகும் செலவு. சரிவகம் எப்படி இருக்குன்னா, சரிவகம் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 42, இந்த பக்கம் 36, இது இடையுள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா 30. பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கம் இடையுள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானம் சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 100 வீதம் ஆகும் செலவு. சரிவகம் எப்படி இருக்குன்னா, சரிவகம் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 42, இந்த பக்கம் 36, இது இடையுள்ள தொலைவு பார்த்தீங்கன்னா 30. பார்த்தீங்கன்னா இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A = A + B × H. பார்த்தீங்கன்னா A என்னது 42 × 36 +36/2 × 30. இதை சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1170. இது வந்து அதோட பரப்பளவு, ஓகேங்களா. அது சமப்படுத்த 100 ரூபா ஆகுது ஒரு சதுர மீட்டருக்கு. ×100 போட்டாக்கா 1,17,000. இதான் ஆன்சர். கோ ப்ரைம் கேட்டிருக்காங்க. அதாவது கோ ப்ரைம்ஸ்னா என்னென்னா, ரெண்டுமே 1 தான் டிவைட் ஆகணும். ரெண்டுமே கொடுத்துருக்க 2 நம்பருமே 1 தான் டிவைட் ஆகணும். இது பார்த்தீங்கன்னா 5 டிவைட் ஆகும் கொடுத்துருக்க நம்பர். இது பார்த்தீங்கன்னா 13 டிவைட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகும். இது மட்டும் தான் 1 டிவைட் ஆகும். அப்போது ஆன்சர் சி. அடுத்து பார்த்தீங்கன்னா 3A × 4B = 5184 என்றவாறு அமையும் மிகை முழுக்கள் ஏபி ஆனது கேட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக ஆன்சர்லேருந்தே போகலாம். 3/Aனா 3/4 71 × 4³ 64. இது பேருனா 5184 வரும். ஆன்சர் 4,3 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் பிக்டோகிராம் எனவும் அழைக்கலாம். பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ known as பிக்டோகிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் இடையே உள்ள கோணம். சாய் சதுரம் எப்படி இருக்குன்னா, சாய் சதுரம் இதுக்கான மூலை விட்டங்களின் கோணம் 90 டிகிரி. இப்போ ஆன்சர் 90 டிகிரி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போன்று 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராக இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் என்னென்னா, இணைகரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா BH = BH. அதோட வேல்யூ கொடுத்துட்டான் 243. ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருக்கான அவன் ஹெச் பேஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஹைட்னு கொடுத்துட்டான். ஹெச் எக்ஸ்னு எடுத்துட்டேன், பிஏ வந்து 3x எடுத்துட்டேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா B 3x × x = 243. அடிச்சிங்கன்னா 71 வரும். x² = 71னா x = 9. அப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா, அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. அடிப்பக்கம் 20 சென்டிமீட்டர் 3 × x, ஹைட்டு 9 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கியுள்ளனர். அவர்களுக்கு 40 நாட்கள் தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன. ஓகேங்களா. அப்போ 200 × 40 = 50 போர்கள் கூடுதலாக வந்தால் 250 பேராக வந்துட்டாங்கன்னா எக்ஸ் என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா. இது 4, இது 5, இது அடிச்சுன்னா 8. x = 32. அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா when x is subtracted from x percentage of number to give x. ஒரு எண்ணின் x சதவீதத்திலிருந்து x ஐ கழித்தால் கிடைக்குது x. என்னன்னா n × ஒரு எண்ணை எடுத்துகிட்ட x சதவீதங்கிறது அந்த எண்ணின் x சதவீதம்னா n × x/100 மைனஸ் x ஐ கழித்தால் கிடைப்பது xன்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. அப்படின்னா அந்த x அந்த பக்கம் போயிடுமா, n × x/100 = 2x.
எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுங்களா? அப்போது n இஸ் ஈக்குவல் டு 200. அப்போது டி தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா a number is increased by 20% and then decreased by 20%. Find the percentage change the number. அப்போது ஒரு நம்பர் 100 எடுத்துங்க. எடுத்துங்க. 100 25% அதிகரிக்குது, 20% குறையுது. 100க்கு 100 அடிபட்டுருமா? இந்த 100 4 தடவை, இந்த 125 5 தடவை, இது 20 தடவை. 20 × 5 100. அப்போது நம்ம 100% எடுத்தோம், 100 தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறது 100 தான். அப்போது ரெண்டுத்துக்குமே சேஞ்சஸ், நோ சேஞ்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மீடியன் ஆஃப் 2x 4x 6x 8x 10x is 24. இந்த வேல்யூ ஆஃப் x இஸ் மீடியனுங்கிறது சென்ட்ரு வேல்யூ தான். அப்போது டேரெக்டாக வந்துடும் 6x ஈக்குவல் டு 24. அப்போது x இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது ஆப்ஷன் 4 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 5 எனில் x கியூப் மைனஸ் 1/3 கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கியூப் எடுத்துங்க அப்படி. அது கியூப் a மைனஸ் b ஈக்குவல் கியூபா? a மைனஸ் b ஈக்குவல் கியூப் ஃபார்முலா என்ன? a கியூப் மைனஸ் b கியூப் minus 3ab into a minus b. ஓகேங்களா? ax minus 1/x b. அப்போது x minus 1 whole cube x cube minus 1 whole cube. இந்த பக்கமும் க்யூப் பண்ணிக்க முடியும். மைனஸ் இதில் வந்து 3 a என்னது எக்ஸா, b என்னது 1/x. அப்போ இதுக்கு அடிபட்டுருமா? a minus b என்னது? a minus b னா x minus 1/x equal to 125. இப்போது இது மட்டும் தானே நின்றுங்களா? பார்த்தீங்கன்னா 3 இதோட வேல்யூ என்னது? 5ங்களா? இந்த 5 இங்கே போடுங்க அப்படியே. மைனஸ் 3 × 5 மைனஸ் 15 125. அதை போச்சுன்னா 125 + 15 140. 140 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 108 cm². பேசிஸ் என்ன ஃபார்முலா அதுக்கு? ஆஃப் BH. ஆஃப் BH ஈக்குவல் டு 108 கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நான் கேட்குறான் ஹைட்டு தான் கேட்குறான். b என்னது? 18. 9 வச்சிங்கன்னா 12. h ஈக்குவல் டு 12 cm. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் 36 and 48. HCF பார்த்தீங்கன்னா 12, அதிலே முடிஞ்சிச்சு. ஆன்சர் 12:144 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஜெனரலைசேஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் பேட்டர்ன் 2, 6, 12, 20, 30. பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 2n n 2 அப்ளை பண்ணாக்கா 4 தான் வரும். அப்போ இது வராது. n + 1 2 + 1 3 இதுவும் வராது. n × n 2 2 - 1 1 2 × 1 2. அப்போ இதுவும் வராது. இதில் அப்ளை பண்ணுங்கள். 2 2 2 + 1 3. அப்போ 6. அப்போது டி தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 power 2 × 10⁻⁴ இஸ் 2லேருந்து 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3 4. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இருக்குது. இஃப் a + b = 10 3ab = 36 then the value of a² + b² is. பார்த்தீங்கன்னா அப்படியே a + b ² ஃபார்முலா போடுங்க. a + b ² ஃபார்முலா போட்டால் என்ன வரும்? a² + b² + 2ab. இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணுறேங்க. ஒரு வந்துருமா? இது மட்டும் வச்சுங்க. ஏபினா வரும் 3 12 நினச்சினா 12. அப்போ a² + b² = 100 2ab 2 × 12 24 -24 பண்ணிங்கன்னா 76. The equivalent ratio of 5:7 is. அப்படியே டேரெக்டாக ரெண்டாவது இருக்குங்க. 10:14. The rectangular garden has dimensions of 70 meter and 40 meter. The path of 2 meter wide has to be constructed inside the garden along the 4 sides. The area of the path is. என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா 70 மீட்ரு, இது 40 மீட்ரு. சரிங்களா? என்னன்னா இந்த பக்கம் 2 மீட்ரு, இந்த பக்கம் 2 மீட்ரு, இந்த பக்கம் 2 மீட்ரு, இந்த பக்கம் 2 மீட்டரில் ஒரு உள்பக்கமாக பாதை அமைக்கிறாங்க. அந்த ஏரியா, அந்த பாதையோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னா இதுனா வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 40ல் இந்த பக்கம் 2 போச்சுன்னா 36. 70 இந்த பக்கம் 2 போச்சுன்னா 66. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்னன்னா
2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, சாரி எல் இன்ட்டு பி. இது என்னது 70 இன்ட்டு 40. நமக்கு அந்த பாதியோட டிஃப்ரென்ஸ் சொன்னால் எல் இன்ட்டு பி, இதோட எல் இன்ட்டு பியும் இதோட ஏரியாவும் உள்புறத்தில் ஏரியாவும் மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் தான் நமக்கு 70 இன்ட்டு 40. இது வெளிப்புறத்தில் இருக்குது. என்ன வருது 28 2800. இது 66 இன்ட்டு 36 பேருக்குனாக்கா பெருக்கிட்டிங்கன்னா 2 3 7 6. இது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 424. அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா காரணிப்படுத்துக 2x ஸ்கொயர் + 15x - 27. இது டேரெக்டாக அப்படி ஆப்ஷன்லேருந்து போய்க்கலாம். x இன்ட்டு 2x ஸ்கொயர், 9 இன்ட்டு -3 -27, 9 இன்ட்டு 2x 18x -3x + 15x. அப்போது ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1 ounce? அதுக்கு ஆன்சர் 30 ml தான். 1 ounce என்பது 30 ml தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தி லென்த் ஆஃப் கார்ட் விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 3 இன்ட்டு 3√7 cm அண்ட் சென்டர் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இஸ் 12 cm. இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L is equal to 2h. இப்போது இதனால் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஹைட்டு கண்டுபிடிக்கணும். h வேணும். நமக்கு h கண்டுபிடிக்க போகணும்னா d ஸ்கொயர் + h ஸ்கொயர் = r ஸ்கொயர். h ஸ்கொயர் = r ஸ்கொயர்னா 12 ஸ்கொயர் மைனஸ் d ஸ்கொயருங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் t தான், 3√7 ஹோல் ஸ்கொயர். இதுக்கு எடுத்திங்கன்னா h = 9 வரும். இதுக்கு சிம்பிளி பண்ணிங்கன்னா L is equal to 2 into h 18 cm. The sides of triangle are given. From which sides triangle cannot be formed? பார்த்தீங்கன்னா எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அடுத்து இருக்கிற 2 நம்பரை கூட்டினாக்கா அரை நம்பர் சின்னதாக இருக்கணும். இது 10 7 5 கூட்டினா 12, 12 10 கம்மியாக இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 7 7 14, 14ங்கிறது 7 விட அதிகம் தான். இதுலேயும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 cm இருக்குது. இதுதான் பெருசு. 3 இருக்குது, 4 இருக்குது. 3 4 7, 7 விட 2 9, 7 விட 2 அதிகம் 9 cm. அப்போது இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7 6 13, 10 விட அதிகம் தான். இதில் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இருக்குது. எக்ஸ்பிரஸிங் எனி நம்பர்ஸ் as the product of 2 or more numbers is called. பார்த்தீங்கன்னா 8 இருக்குன்னா இதை 2 into 4 பிரிக்கலாங்களா? இப்படி பண்ணுறதோட அர்த்தம் என்னன்னா ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா 36 காரணிகள் கேட்டிருக்காங்க. இதுவும் காரணிகள் தான், இதுவும் காரணிகள் தான். இது காரணி இல்லை, ஆனால் இது எல்லாமே காரணி அமையும். 1 1 கூட 2 கூட 3 கூட 4 6 9 12 18 36 கூட. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா m = 8, n = -3 எனில் m + n - mn 8 இன்ட்டு -3 -3 மைனஸ் 8 இன்ட்டு -3 8 -24, 8 -3 8 -3 5 5, இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 8 24 கூட்டினா 29 ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கோடு கொடுத்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து அது 3 வட்டம் இருக்குது. இங்கே 3 டாட்டர் வட்டம் இருக்குது. இங்கே பிளாக் வட்டமாக இருக்குங்க. இங்கே 4 பிளாக் வட்டம், 4 ஒயிட் டாட்டடாக இருக்குது. இப்போ இது மட்டும் தான் இருக்கும், 2 பிளாக் டாட்டடாக இருக்கும். டி ஆன்சர். 10வது மற்றும் 9வது ஃபிபோனசி எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 0 1 1 2 3 5 இதில் கூட்டுத்தொகை. இந்த 2 கூட்டுத்தொகை அடுத்த இடத்துல வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 21 34 தான். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13 தான் வரணும். இதுக்கு ஆன்சர் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுருக்குன்னு சொல்லியிருக்கான். 2/5 டிவைடட் பை, இப்போ இதை சிம்பிளி பண்ணுங்கள். முக்கால் அரை போச்சுன்னா கால் 1/4 1/4 இன்ட்டு 1/5 -1. இப்போ 1/20 -1னா -19/20 தான். 2/5 இன்ட்டு -19/20னா இன்ட்டு 20/19 அடிச்சிங்கன்னா 4. இப்போ -8/19 அதுதான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஏபிசி அப்படிங்கிறதுல இசட்டின் மதிப்பெண் கேட்டிருக்கான். ஒரு நேர்கோட்டின் கோணம் 180 டிகிரி. 180 டிகிரி இருக்கிறானா அப்போ மீதி 35 டிகிரிங்க.
ஒரு முக்கோணத்தின் கூட்டுத்தொகை வந்து ஒரு முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இங்கே 60 கொடுத்துட்டா 35 95 வந்துச்சு. மீதி ரிமைனிங் 75. அப்போ ஆன்சர் 75 டிகிரி. இதுதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.